இறைவனின் படைப்பு அதிசயமானது, அர்த்தமும் உள்ளது. செடிகளுக்கு வேரில் பலம், கொடிகளுக்கு தண்டில் பலம், விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அவற்றின் ஏதாவது ஒரு உறுப்பில் பலம். சிங்கத்திற்கு உடல் வலு, யானைக்கு துதிக்கை, குதிரைக்கு கால்கள், பன்றிக்கு மூஞ்சின் முன்பகுதி, குரங்குக்கு வால், நாரைக்கு அலகு, கழுகுக்கு கண். இப்படி ஏதாவது ஒரு உறுப்பின் பலம் மேலோங்கி நிற்கும். அப்பலத்தை பிரயோகித்து அவை உயிர் வாழ்வது அமையும். மனிதனுக்கு மூளை பலம், அவனது 6வது அறிவும் அதை தாண்டிய ஞானமே மிகப்பெரிய பலம். அறிவு பலத்தால் சிறந்தோரின் சிந்தனை சக்தி தான் மனித சமுதாயம் ஒவ்வொரு நாளும் கண்டு வரும் மாபெரும் முன்னேற்றம். மாபெரும் சக்கரவர்த்தியான அக்பருக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் மந்திரிகளும் மற்றோரும் கூறும் கருத்துக்களை உள்ளேற்றி கொண்டு தனியே அமர்ந்து சிந்தித்து முடிவெடுக்கும் மூளை பலம் மிக அதிகம் அவருக்கு. எனவே தான் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவது அவருக்கு சாத்தியமாயிற்று. உடல் வலுவை விட மூளை சார்ந்த அறிவு பலத்தை கையாளும் விதம் அறிந்து கொண்டால் வெற்றி மேல் வெற்றிதான்.